சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் 72வது தலமும் 189வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருக்கொண்டீஸ்வரம் இல்லைனா திருக்கண்டீஸ்வரம்னு இப்போ அழைக்கப்படுது. பசுபதீஸ்வரர் கோவில் நன்னிலத்திலேருந்து சன்னநல்லூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய கோவில். அதாவது நன்னிலம் கோவிலுக்கு அடுத்த கோவிலுங்கிறது அப்படி சொல்லலாம். அதாவது அம்பாள் பசு வடிவம் எடுத்து தன்னுடைய கொம்புனால் பூமியை கிளறி அதிலிருந்து வெளிவந்த லிங்கம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் இந்த லிங்கத்துக்குள்ளே அந்த கொம்பு பதிந்த இடம் இருக்குது. இறைவன் பேர் பசுபதீஸ்வரர். இறைவி பேர் பார்த்திங்கன்னா சாந்தநாயகின்னு சொல்லுவாங்க. பசு வழிபட்டதுக்கு உண்டான சிற்பம் இங்கே இருக்குது. அதேமாரி தவ்வை ஜேஷ்டா நாயகிக்கும் இங்கே தனி சன்னதி இருக்குது. கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த கோவில் சுற்றி அகழியாக இருக்கும். அந்த அகழியில் தண்ணீர் நிறைந்திருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் அப்பர் பெருமான் 2 திருமுறை பாடியிருக்கிறார். திருப்புகலூரில் முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலிருந்து வழிபட்டு தான் அதுக்கப்புறம் போனதாக சொல்லப்படுது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, அந்த சிற்பங்களில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா பிரிங்கி முனிவர் 3 காலோட நடனமாடுற அமைப்பில் இருக்கும்.